தேனி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நிதி நிறுவனம் நடத்தி 5 கோடி ரூபாய் மோசடி செய்த மேலாளர் கைது செய்யப்பட்டு உள்ளார். அவர் பிடிபட்டது எப்படி? தேனி சுக்குவார்டன்பட்டியில் தாய் தமிழ்நாடு அக்ரோ பர்பஸ் என்ற பெயரில் தனியார் நிதி நிறுவனம் ஒன்று இயங்கி வந்தது. இந்த நிதி நிறுவனத்தின் இயக்குநர்களாக திருப்பூரைச் சேர்ந்த சரண்யா தேவி, சரவண பாலகுமார், தனபால் ஆகியோர் உள்ளனர். இந்த நிறுவனத்தில் தேனி ரத்தினம் நகரைச் சேர்ந்த மணிகண்டன் மேலாளராகவும், அவரது மனைவி கார்த்திகா கணக்காளராகவும் மற்றும் பெரியகுளத்தைச் சேர்ந்த விஜயன், ராமகிருஷ்ணன் ஆகியோரும் பணிபுரிந்து வந்துள்ளனர். நிதி நிறுவனத்துக்கு எதிராக வடப்புதுப்பட்டியைச் சேர்ந்த பிரேமா என்பவர் தேனி மாவட்ட குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அதில் தாய் தமிழ்நாடு அக்ரோ பர்பஸ் என்ற நிதி நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரியும் மணிகண்டன் தமது நிறுவனத்தில் வைப்பு நிதியாக 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் ஓராண்டிற்கு பிறகு முதிர்வு தொகையாக 1.25 லட்சம் ரூபாயை தருவதாக ஆசை வார்த்தை கூறினார். இதனை நம்பி கடந்த 2023 செப்டம்பர் முதல் 2024 ஜனவரி வரை 11 தவணைகளாக 47 லட்சம் ரூபாய் முதலீடு செய்ததாக பிரேமா கூறியுள்ளார். மேலும் அந்த நிதி நிறுவனத்தில் இயக்குநராக சேர்த்துக் கொள்வதாக கூறி தம்மிடம் மணிகண்டன் மேலும் 25 லட்சம் ரூபாய் என மொத்தம் 73.50 லட்சம் ரூபாயை முதலீடு செய்ய வைத்ததாகவும் பிரேமா குற்றம் சாட்டியுள்ளார். வைப்பு நிதியின் முதிர்வு காலம் முடிந்ததால் முதலீடு பணத்தை பிரேமா திரும்ப கேட்டதற்கு பணத்தை திரும்ப வழங்காமல் மணிகண்டன் தகாத வார்த்தைகளால் திட்டி கொலை மிரட்டல் விடுத்தார். தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த பிரேமா அது குறித்து குற்றப்பிரிவு போலீசில் புகார் செய்தார். புகாரின் அடிப்படையில் நடத்திய விசாரணையில் நிறுவனம் பெயரில் மேலும் 7 நபர்களிடம் வேலை தருவதாக கூறி அதற்கு டெபாசிட்டாக ரூபாய் 26 லட்சம் ஏமாற்றியது என சுமார் 1 கோடி ரூபாய் மோசடி செய்தது உறுதியானது. இதையடுத்து இயக்குநர்கள் சரண்யா தேவி, சரவண பாலகுமார், தனபால், கணக்காளர் கார்த்திகா, அங்கு பணிபுரிந்த விஜயன், ராமகிருஷ்ணன் உட்பட 8 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். நிறுவன மேலாளர் மணிகண்டனை குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதே நிதி நிறுவனத்தின் கள்ளக்குறிச்சி, கடலூர் கிளைகளில் 5 கோடிக்கு மேல் மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் ஏற்கனவே காவல்துறையில் புகார் அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.